வணக்கம் கும்பலகன நேயர்களே. இந்த அனைவருக்கும் 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் பிறக்கிறது, மறைகிறது. நம்முடைய வயதில் ஒரு வயது கூடுகிறது. இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே போகிறது. 2024 இந்த வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைக்குமா, திருமணமாகாதவங்களா திருமணமாகுமா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்குமா, தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல விருத்தி அடையுமா, இப்படி எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆகவே இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, உங்களுடைய லக்னத்திலே சனி பகவான் இருப்பார். ஏன் லக்னத்தை நம்ம சொல்கிறோம்னா, ராசின்றது மாறுபடக்கூடியது, நிலையற்றது. அதில் ஒரு 35-40 வயசு இருக்கவங்களுக்கு மீன ராசி ஓடிக்கிட்டு இருக்கோம், கும்பராசி இருக்காது. ஆகவே லக்னன்றது நிலையானதுனால நம்ம லக்னத்தினுடைய பலனை நம்ம பேசுகிறோம். ஆகவே இந்த லக்னத்தில் உங்களுக்கு சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் மருதி, எந்த வேலையும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலைமை இதெல்லாமே ஏற்படும். எடுக்கிற காரியங்கள் தாமதங்கள் ஏற்படும். உடம்பு ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மையில் ஆக்டிவ் இல்லாத இருக்கும், ஞாபகம் மறதியாக இருக்கும், இதெல்லாமே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்திருந்தால், பிறந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதக புக்கில் கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் பலன்கள் மாறுபட்டு பண வருவாய், நல்ல வருமானம் வரும். சொந்த வீடு வாங்கணுன்ற வாங்குவாங்க, மாடி வீடு வாங்குவாங்க, நிலபுலன் வாங்குவாங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல வாய்ப்பு. ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் 30 வயசுக்கு முன்னாடி வந்திருக்கோம், அப்போது 10-15 வயசாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வரும்போது 70-80 வயசாகிடும். இப்போ ஒரு நல்ல நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு சுக்கிரன் இருந்தால் நல்ல பலன் தான் நடக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இது ஜென்மசனி அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சனி பகவான் அப்படின்றது உங்களுக்கு எந்த நன்மையும் எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு செய்ய மாட்டார். அதனால் இது 7.5 சனி இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. சனி 4, 8, 12 வரும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பார். 4ஆம் இடம்ன்றது உங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு, சொந்தம், உறவினர்கள், கல்வி, இந்த மாதிரி வகையில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ கூட அந்த 2.5 வருஷம் முள்ள தரமாட்டார் உங்களுக்கு. இங்கே எந்த பாகையில் இருக்காரோ அந்த பாகைக்கு சனி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒரு சின்ன விஷயத்தை செய்வார். வண்டி வாகனங்கள செலவு, வீடு வகையில் பிரச்சனை, சொந்தக்காரங்கிற பிரச்சனை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல வரும்பொழுது எதிர்பாராத விபத்துக்கள், எதிர்பாராத அடிபடுறது, இது மாதிரி நடக்கும். 12ஆம் இடத்துல வரும்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் மகர ராசி, மகர லக்னம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் ரிஷபம். உங்கள் ராசிக்கு, உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா கன்னி லக்னமாக வரும். இப்போ இந்த மாதிரி இடத்துல சனி வரும்போது தான் நம்ம பயப்படணுன்றதில்ல. அந்த பாவம், எந்த பாவம் என்ன தொடர்பு கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நஷ்டம் வரும். இதெல்லாம் ஒரு கோச்சார பலன் தான். ஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. ஓகேவா? ஆகவே உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு இருந்தார்னு வச்சுங்க. சரி, எனக்கு சுக்கிரன் இல்லைங்க, குரு தான் இருக்காருன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் தொழில் நல்லா போகும், பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரொமோஷன், எனக்கு என்னென்ன எதுக்குமே கிடைக்கும், நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். கும்ப லக்னத்தில் குரு பிறந்து இருந்தால், சுக்கிரன் இருந்தால் பண வருமாய் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து குரு என்ன பலன் தர போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ ஒரு தத்துவப்படி அது 1ஆம் இடம். இப்போ 1, 3. அப்போது பயணங்கள், தகவல் தொடர்பு இதெல்லாமே நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதே இல்லை. புரியுதுங்களா? தனியாக பயணம் போகிறது, டாக்ஸியில் போகிறது, இல்லை தகவல் தொடர்புக்கு நல்ல ஒரு தகவல் தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கும்ப லக்னத்திலேயே பிறந்து கல்யாணமாகாத 30 வயசான ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாண வயசில் உள்ள ஆண்களாக இருந்தாலும், மேசத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். 6 மாத காலம் வரைக்கும் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு, திருமணம் நடக்கும். இல்லை மேசத்தில் சூரியன் இருக்க பிறந்தவங்களாக இருந்தால்
அவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்கம் மூலயமா ஆதரவும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவும், அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்க தான் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும், ஆண் குழந்தை பிறப்பதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது செவ்வாய் இருந்தால் பெண்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு நிறையா 6 மாத காலத்தில் நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆகவே இதெல்லாம் ஒரு பொது பலன்தான். உங்கள் ஜாதக ரீதியாக நம்ம ஒரு ஜாதகத்தை கணிச்சு பலன் சொல்லும் போது தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் இந்த கோச்சார் ரீதியாக இந்த 2024 உங்கள் அனைத்து நன்மைகளும் வள்ளல் பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நாவலர்.